Hi friends, welcome to RK Family Vlogs. இந்த வீடியோ கயல் கண்மணியோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் அண்ட் எங்கள் அம்மா அவங்க ஊர் திருவிழா அன்றைக்கி எடுத்தது. இனி இடையே எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவாக மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். பிள்ளைங்க சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாலே சீக்கிரம் எந்திரிக்க ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு நைட்டு தூக்கமே இல்லை. இத்தனை நாள் லேட்டாக எந்திரிச்சனால எங்கே தூங்கிடுவணும் அப்படின்றதுக்காகவே 3 மணிலேருந்து அலாரம் அடிக்குமான்னு பார்த்துட்டே இருந்தேன். அலாரம் அடித்ததும் எந்திரிச்சு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எந்திரிச்ச கொஞ்ச நேரத்துலேயே பிள்ளைங்களும் எந்திரிச்சிட்டாங்க. பிள்ளைங்களுக்கு ஏபிசி மில்க் ஆற்றி கொடுத்தேன், குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க குடிக்கும் போதே நானும் இன்றைக்கி ஏபிசி மில்க் குடிச்சு முடிச்சுட்டேன். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டு நானும் அம்மாங்க ஊருக்கு கிளம்பணும் அப்படின்ற இன்றைக்கி லெமன் ரைஸ் தான் செஞ்சேன். லெமன் ரைஸ் செஞ்சு சைடிஷாக உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டேன். டக்குன்னு சமையல் வேலையை முடித்து பிள்ளைங்களுக்கு டிஃபன்லேயும் பேக் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 7 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிள்ளைங்களையும் ரெடி பண்ணி விட்டுட்டு டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு நானுமே ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி எங்கள் ஊர்லேயும் திருவிழா அப்படின்றதுனால அக்கா லீவு. அதனால் போகிறப்ப சிங்கில் இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கையோட எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் கிளம்புனேன். வேன் எத்தனை மணிக்கு வரும்? 8:15 தான் வரும். அது வரைக்கும் அமைதியாக இருக்கணும். வேன் எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. சரி, போயிட்டு சாயந்தரம் வந்து அப்பா கூட கிளம்புவாங்க. அம்மா போய் மீனாத்தை எப்படி தீச்சட்டி எடுக்கிறான்னு பார்க்குறேன். நீங்கள் போய் ஃபஸ்ட் டே ஸ்கூலை முடிச்சுட்டு வாங்க. நான் வீடியோ எடுத்து வைக்கிறேன், நீ வந்து பாரு. பாய், போயிட்டு வாங்க ஸ்கூலுக்கு. நீ எல்லாருக்கும் போய் சாக்லேட் கொடு. என் பர்த்டே முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் இது என் பர்த்டே மந்த் அப்படின்னு சொல்லி கொடு. பரவாயில்ல, என் பர்த்டேக்கு நான் ஸ்வீட் கொடுக்குறேன்னு சொல்லி கொடு. சரியா? சரி தங்க, பாய். உன் ஆசை இன்னைக்கு நிறைவேறிடுதுல? ஹாப்பில? ஓகே, பாய். ஹாய். இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூலு. அதனால் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு நான் அம்மாங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அம்மாங்க ஊரில் இன்றைக்கி வந்து திருவிழா. எங்கள் ஊர்லேயும் இன்றைக்கி திருவிழா. பட் ஆனால் அங்கே போகிறேன். காரணம் வந்து மீனா வந்து ஃபஸ்ட்டு வருஷம் தீச்சட்டி எடுக்கிறா. அக்கா வந்து ஆடிட்டு இருக்கனால இன்னைக்கு நைட்டு தான் வருவேன் அப்படின்னு சொன்னா. அக்கா ஆபீஸ்ல, அக்கா பாண்டி ஆபீஸ்ல ஆடிட்டு இருக்கு. ஆமா, நீ என்ன நினைச்ச? அக்கா ஆடிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சேன். அப்படிதான் எனக்கு கேட்டுச்சு. அக்கா உங்க ஆபீஸ்ல இன்னைக்கு ஆடிட் ஒர்க் இருக்கு, சோ அதனால முடிச்சிட்டு நான் மதியத்துக்கு மேல கிளம்பி நைட்டு வந்துருவேன் அப்படின்னு பாண்டி அக்கா சொன்னா. டீச்சர் அக்கா மோனி வந்து 10th அவ ஸ்கூலுக்கு லீவ் போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டு தான் வருவேன் அப்படின்னா. 3 பேத்துல யாருமே இல்ல அப்படின்னா கண்டிப்பா மீனா வந்து கோச்சுக்குவா. மீனா கோச்சுக்கிறாளோ இல்ல மகிழினி கோச்சுக்குவா. பிறந்த நாளைக்கே கேக் கட்டிங்க்கு வரல, உன் மவளுக ஒருத்தியும் வரல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணவ கண்டிப்பா ஏதாவது பேசுவா. அதனாலயே வந்து நான் கொஞ்சம் பிள்ளைங்களை சீக்கிரம் கிளப்பி விட்டுட்டு கிளம்பி போயிட்டு இருக்கேன். ராஜதி இப்ப போயிட்டு இருக்கு. பெரிய அக்கா நடு அக்கா வந்து பாதியில வந்து ஜாயின் பண்ணிக்குவா. பெரிய அக்கா ஆடி முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்க போடாடே. போய் என்ன எப்படி தீச்சட்டி எடுக்கிறான்னு பார்ப்போம். கயல் வந்து சொல்லியிருக்கா அத்தை எப்படி தீச்சட்டி எடுக்குதுன்னு ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வீடியோ எடுத்து வைமா, நான் வந்து பாக்குறேன், நான் லைவா தான் என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதனால அவளை போய் வீடியோ எடுத்து வைக்கணும். பிள்ளைங்களுக்கு 8:15 தான் வேன் வரும். இருந்தாலும் அவங்கள 7:30க்குள்ளே நான் ரெடி பண்ணி விட்டுட்டு கமலை வந்து என்னை அம்மா ஊரில் ட்ராப் பண்ணிட்டு வர சொன்னேன். கமல் என்னை ட்ராப் பண்ணிவிட்டு உடனே கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி அங்கேயும் திருவிழா அப்படின்றனால கமலை அங்கே அனுப்பிச்சி விட்டுட்டேன். பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்களை ஈவினிங்க்கு மேலே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி கமல் என்னை ட்ராப் பண்ணிவிட்டு போய் பிள்ளைங்களை வேன் ஏற்றி விட்டாங்க. பாப்பா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க எக்ஸைட்டிங்காக இருக்கா? யாரை பார்க்க எக்ஸைட்டிங்காக இருக்கு? யாராவது ஒருத்தர், 2 பேர், 3 பேர்? பிரகல்யா, மதுவா? பிரகல்யா வந்து நீ ஸ்கேட்டிங் கிளாஸ்ல பாப்பேல? ஸ்கேட்டிங் கிளாஸ்க்கு வர்றது இல்லையா? சரி, இப்போ உனக்கு அப்படியா? சரி, இப்போ உனக்கு இந்த வருஷம் யார் உனக்கு ஸ்கூல் டீச்சரா வருவா? கிளாஸ் டீச்சரா? ஏதாவது ஸ்ட்ரிக்டான டீச்சர் வந்தா, அடிக்கிற டீச்சர் வந்தா? சொல்லி முடிஞ்சா
அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க யாரும். யாரு அப்படியா? ஓகே, அதனால் இந்த வாட்டி நல்ல மேம் வருவாங்க. பாப்பா பாய். இந்த வீடியோ கமல் எடுத்து சென்ட் பண்ணாங்க. வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன், ஸ்ட்ரிக்டான டீச்சர் வந்தாங்க அப்படின்னா என் சோழி முடிஞ்சு அப்படின்னு. இந்த வார்த்தையெல்லாம் எங்கேருந்து கற்றுக்குறாங்கன்னே தெரியல. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி இருந்தோம், இப்போ பிள்ளைங்க எப்படி இருக்காங்க பாருங்களேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கமல் என்னை ட்ராப் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் என்னோடய பேக்கை கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு வரலான்ட்டு போனேன். வீட்டில் யாருமே இல்லை, எல்லோரும் தீச்சட்டி எடுக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. சரி நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை வச்சுட்டு கிளம்பிட்டேன். கரெக்டாக நான் போனேன், பிள்ளைங்களுக்கு சேத்தாண்டி வேஷம் போடுறதுக்காக அங்கே இருந்த மண்ணெல்லாம் எடுத்து பூசிகிட்டு இருந்தாங்க. மகிழினி சேர்த்து பூசும் போது ஓகே அப்படின்னு நார்மலாக நின்றுட்டு இருந்தா. ரித்வின் தான் அழுதுகிட்டே இருந்தான். ஜாலியாக இருக்கா? அந்த பிள்ளை ஜாலியாக இருக்கு, அது வேற அழுமுஞ்சி. வீட்டில் மூத்ததாக பிறந்த எல்லா பிள்ளைங்களும் இப்படி தான் இருப்பாங்க போல். ரித்வின் எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருப்பான். மகிழினி வந்து எதாக இருந்தாலும் டேக் இட் ஈஸி அப்படின்ற மாதிரி எடுத்துக்குவா. எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி கயல் வந்து எதுக்கு எடுத்தாலும் அழுவா. எனக்கு இது வேண்டாம், நான் இங்கே போக மாட்டேன், பேச மாட்டேன், அந்த மாதிரி வந்து சொல்லுவா. கண்மணி அப்படி கிடையாது, எதாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவா. உட்காரு. மீனா தீச்சட்டி எடுத்த கொஞ்ச தூரத்துக்கு வந்து நார்மலாக தான் நடந்தா. அம்மாவுங்க வீடு அந்த தெருவுக்குள்ளே நுழைஞ்சதுமே வந்து என்ன நினச்சான்னு தெரியல, அவ்வளோ வேகமாக கிடுகிடுன்னு போயிட்டா. மணி ஒரு கையில் எண்ணெய் சட்டியை வச்சுட்டு மீனாவையும் பிடிக்க முடியாமல் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. அம்மா வேகமாக ஓடி போய் அந்த சட்டியை பிடிச்சாங்க. நான் வந்து மகிழினியை கையில் பிடிச்சிருந்தேன், கண்ட்ரோலே பண்ண முடியல அவளை. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னாலே வேகமாக நடக்க முடியல. பாப்பாவையும் கையில் விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு கையில் இறுக்கமாக பிடிச்சிட்டு போனேன். முடிச்சுட்டு வந்து என்னடி இவ்வளோ வேகமாக போனேன், கை எதுவும் சுட்டுச்சா அப்படின்னு கேட்டால் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்ட்டா. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கேருந்து விறுவிறுன்னு போக ஆரம்பிச்சிட்டா. தீச்சட்டி எடுத்த இடத்துல இருந்து கோயில் வரைக்கும் போய் கோயிலை சுற்றி திரும்ப வந்து எங்கே தீச்சட்டி எடுத்தாங்களோ அங்கவே கொண்டு வந்து வச்சுருவாங்க. மீனாவுக்கு முன்னாடி அத்தனை பேர் தீச்சட்டி எடுத்துகிட்டு போனாங்க. இருந்தாலும் முன்னாடி அவள் தான் ஃபஸ்ட்டு வந்து நின்றா. அவள் வந்து நின்றுட்டு கீழே போகவே இல்லை. அப்புறம் அம்மா வந்து தீச்சட்டியை வாங்கிட்டு கொண்டு போய் வந்து குளத்துல விட்டுட்டாங்க. நிற்க மாட்டேங்கிறா. குடுடி அப்படின்னாலும் தீச்சட்டியை மணிகிட்ட கொடுக்கவும் மாட்டேன்ட்டா. தீச்சட்டியை அந்த குளத்துல போட்டுட்டு போட்டிருக்க மாலை 2 கழட்டி போட்டுருவாங்க. கையில் போட்டிருக்க கங்கணத்தையும் வந்து கழட்டி விட்டுட்டு அந்த குளத்துலையே முங்கி எந்திரிச்சு வருவாங்க. மணி கைத்தாங்களாக பிடிச்சிட்டு போய் தான் அந்த வேலையை செஞ்சுட்டு வந்தான். கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம் மீனாவுக்கு வந்து கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்தோம். பிடிச்சிருக்குதா? ப்ரீ ப்ளீட்லாம் பண்ணி கட்டினேன்னா இன்னும் நல்லா இருக்கும். எப்படியோ பிளவுஸும் மேட்சிங்காக இருக்கு உன்ட்ட. அந்த பிள்ளை கருப்பா இருக்கு. மீனா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாம்பார் சாதத்தில் விரதத்தை முடிச்சதுக்கப்புறம் கறி விருந்துக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாண்டியக்கா இருந்திருந்தா அம்மாவும் பாண்டியக்காவும் தான் சமைச்சிருப்பாங்க. அக்கா இல்லாதனால அம்மா வந்து சமையல்காரவங்களுக்கு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் சமையல்காரவங்க வந்து வேற விசேஷம் இருந்தனால வந்து வரல. எல்லாரும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்துட்டு இருந்தோம். யார் மாஸ்டர்? மாஸ்டர் யாரு? 2 பேருமே மாஸ்டரா? என்னதுடா? டைட்டில் அம்மா மணின்னு கூப்பிட்டாங்க. உடனே மகிழினி மணிகண்டன் அப்படின்னு கூப்பிட்டா. அப்பாவை எப்படி கூப்பிட்டா சொல்லு சொல்லு. மணிகண்டன்னு கூப்பிடுற. இந்த வர்றான், எந்திரிச்சு வர்றான். தூங்கிட்டு இருக்கவன் எந்திரிச்சு வந்து உன்னை அடிக்க போறான். விளக்கு வச்சுட்டு வர்றா.
அவ டீச்சர்ட்டியா எடுத்து முடிச்சிட்டா. ஓமா மகிழினி கேப்பா. அப்புறம் நல்ல வேளை நானாச்சும் வந்தேன், இல்லாட்டி என்ன கேட்டிருப்பா. உன் மவளுக ஒருத்தி கூட வரல. எங்க அம்மா டீச்சர்ட்டி எடுத்துட்டு கேட்டால நீ சொல்லி கொடுத்துருப்படி. என்னால் முடிஞ்சதை அப்பப்போ சின்ன சின்ன ஹெல்ப் தான் பண்ணேன். அம்மா பரவாயில்ல 1 மணிக்கெலாம் எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. டீச்சர் அக்கா பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு கிளம்பி வரேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. மாமாவுக்கு இடையில டியூட்டி வந்துருச்சு போல், அதனால் மாமா டியூட்டிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்தாங்க. மதியம் லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு வந்தோம். போகிற வழியில் ஃபுல்லாக பேனர் பயங்கரமாக வச்சுருந்தாங்க. மணிகண்டன் பத்தியா சைடில் திரும்பியிருக்கான். என் மக போட்டோல ஆக்சுவலாக கையில் ஆக்சுவலாக நானும் அக்கா மீனா 3 பேரும் தான் அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வந்தோம். ஐஸ்கிரீம் பார்த்தோன்னே சரி வீட்டுக்கு போகாமல் இங்கேயே உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாவடியில் உட்காந்து திங்க வச்சுட்டேன்னு சொல்லுவேன். வீட்டுக்கு போனால் பிள்ளைங்க கேட்குமே, நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க. ஆமாம். பகவதியம்மன், காளியம்மன், பகவதியம்மன் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு வீட்டுக்கு போனால் பிள்ளைங்க கேட்குன்னு தான் இங்கேயே கோயிலே உட்காந்து சாப்பிட்டோம். இருந்தாலும் மகிழினி தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டா. அப்புறம் அவளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம். என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் உனக்கு? ஐஸ் வேணும் எனக்கு. அப்பாவுக்கு வேணும். அங்க இருக்காது. 1 ரூபாய் விட்டுவிட மாட்டியா? சரி அண்ணன் கிட்ட சொல்லாத ஐஸ் சாப்பிட்டோம்னு. அண்ணே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குவான். பிள்ளைங்க ஸ்கூலில் இருந்து வந்ததுக்கு அப்புறம் கமல் பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்தாங்க. இன்றைக்கி அங்கேயும் திருவிழா அப்படின்றனால மகாவும் வந்திருந்தா. மீனா தீச்சட்டி எடுத்ததை பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் கேட்டது தான் கொடுமை, கதையாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். உண்மையிலேயே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் கேமராவை ஆன் பண்ணிவிட்டு எங்கே ஆளை காணா அப்படின்ற மாதிரி தான் தேடிட்டு இருந்தேன். போலாம். பாய் சுருதி, பாய் சுருதி. நாளைக்கு நைட் எங்களை பிக்கப் பண்ண வந்துருப்பா. சரிப்பா. இல்ல 10 மணி. கமலும் மகாவும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஈவினிங் போல் கிளம்பிட்டாங்க. ஈவினிங்க்கு மேலே அம்மா பொங்கல் வச்சு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். பாண்டியக்கா கிளம்பிட்டோம், வந்துட்டே இருக்கோம், 9:30 போல் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அக்கா காலையிலேருந்து ஒரு 10 தடவைனாச்சும் கால் பண்ணியிருப்பா. அவளுக்கு மனசு ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. எங்க உங்க அப்பா? கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அபிஷேகத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் கண்மணி எனக்கு பொங்கல் வேணும் அப்படின்னு கேட்டா. எல்லாருக்கும் போட்டு தரேன் பாப்பா அப்படின்னு சொல்லி அம்மா போட்டு கொடுத்தாங்க. வையுள்ள எது சின்னதாக இருக்கு? ஏதோ ஒன்று வைடி. சின்னதாக இருக்க வச்சுக்கோ. பாய், போயிட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. மோனியும் ஹர்ஷனும் லீவ் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. தாரணி சுதன் வந்துட்டு இருக்காங்க, கயல் கண்மணி வந்துட்டாங்க. நீங்கள் 2 பேர் மட்டும் ஸ்கூலுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்கவும் சரி லீவ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அக்காவும் மாமாவும் போய் கூப்பிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டியா? ஃபைனலி ஸ்கூலுக்கு லீவ் போட்ட. அழுகுறியா? இல்லை. எங்க அவங்கள காணா? என்னது கையில் பூவா? டீச்சர் அக்கா போய் பிள்ளைங்களை கூப்பிட்டு வர்றதுக்குள்ளே நாங்கள் டின்னரை முடிச்சிட்டோம். அக்கா வந்ததும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆடலும் பாடலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டோம். நாங்கள் ஆக்சுவலாக கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். அக்கா வரட்டும், வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி லேட்டாக தான் போனோம். போனதும் லாஸ்ட்டாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். கீழே உட்காந்தது மகிழினிக்கு தெரியல போல். கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தா அதுக்கப்புறம் எந்திரிச்சு நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டா. எல்லாரையும் தள்ள சொல்லுமா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கிளம்பலான்னு கிளம்புனோம். பாண்டியக்காவும் வந்துட்டாங்க. வந்தனால சரி இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு உட்காந்துட்டு அப்புறமா கிளம்புனோம். நேரத்துக்கு விளையாடுறீங்க. மணி 11. மணி 11. நீங்கள் 12 மணி வரைக்கும் பேசுறீங்க. நாங்கள் பேசுகிற வரைக்கும் நீ விளையாடுவியா? நாங்கள் பேசுகிற வரைக்கும் நீ விளையாண்டுருவியா? நாங்கள் வீடியோ பேசுவோம். நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு எந்திரி ஒழுங்கு மாதிரியே நாளைக்கு பள்ளி எடுத்து அவ நான் எங்கள் அக்கா வர்றேன்ட்டாப்னா அப்போ எங்கள் அக்காலும் வருவாள்ல. யாருடி உங்க அக்கா? பெரிய அக்கா, சின்ன அக்கா? நீங்களும் அக்கா தங்கச்சி ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நாங்களும் அக்கா தங்கச்சி ஒன்றா இருப்போம்.
அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.